ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். தன் எல்லையில்லாத கருணையை ஆன்மாக்களுக்கு ஊட்ட வேண்டி தன் மேலான நிலையை விட்டு கீழே இறங்கி வருவது அவதாரம். எல்லையற்றது, எல்லாம் கடந்தது, மேலானது, குணமற்றது, மனம், வாக்கு, உடம்பு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது என்று கூறத்தக்க அந்த பரம்பொருள் மாயை என்ற தன் ஆற்றலால் விளையாட்டாக இறங்கி வருகிறது. தலை சிறந்த ஒரு குறிக்கோளோடு மனித சமுதாயத்தில் உள்ள ஆன்மாக்களுக்கு ஆன்ம அறிவு தரும் பொருட்டும் சில வேளைகளில் பரம்பொருள் மானிட உருவில் வெளிப்பட்டு தோன்றுகிறது. பரம்பொருள் அவ்வாறு இறங்கி வருகிற காலங்களில் மனித சமுதாயத்தில் ஆன்ம உயர்வுக்கும் ஒழுக்க உயர்வுக்கும் வழி செய்கிறது. அத்துடன் உலகத்தின் உயர்வுக்கும் தக்க முறையில் உதவி செய்கிறது. அன்னையின் திருவருள் என்கிற உந்துதல் சக்தியினால் இன்றைக்கு லட்சோப லட்சம் பேர் ஆன்மீகம், பக்தி உணர்வுகளை பெற்று வருகின்றனர். இது கண்கூடாக காணப்படும் உண்மை. அவதாரத்தின் மூலமாக பரம்பொருள் மனிதர்களது மனத்துக்கும் எண்ணத்துக்கும் மிக மிக நெருக்கத்தில் செல்கின்றது. அப்படிச் செல்வதால் தன்னுடைய தெய்வத்தன்மையிடம் மனிதர்களை இழுத்துக் கொள்கிறது. மனிதர்களும் தெய்வத்தன்மை பெற உதவுகின்றது. அவதார காலங்களில் பரமாத்மாவோடு ஜீவாத்மாக்கள் நேரடி உறவு கொள்ள முடிகிறது. இந்த ஆன்மீக உறவு அவதார காலங்களில் மட்டும் சுலபமாக அமைந்து விடுகின்றது. அவதார காலங்களில் சில ஆன்மாக்கள் எளிதாக ஞானம் பெறுகின்றன. சில ஆன்மாக்கள் தெய்வ அனுபவங்களை பெற்று அவற்றில் திளைப்பதற்கு வழி கிடைக்கின்றது. சில ஆன்மாக்கள் எளிதாக பக்தி உணர்வுக்கு ஆட்படுகின்றன. சில ஆன்மாக்கள் உண்மை அறிவை பெறுகின்றன. சில உலகியல் வசப்பட்ட ஆன்மாக்களும் எளிதாக பரம்பொருளின் கருணையில் நனைந்து நலம் பெறுகின்றன, துன்பம் தீர்கின்றன. சில ஆன்மாக்கள் யோகப் பயிற்சி, தியான பயிற்சி, மந்திர உபாசனை, தவ முயற்சி முதலான எந்தவித முயற்சிகளையும் மேற்கொள்ளாமலேயே அந்த பரம்பொருளின் உறவால் எல்லையில்லா இன்பத்தில் திளைக்கின்றன. சில ஆன்மாக்கள் ஊழ்வினையின் கொடிய முடிச்சுகளிலிருந்து எளிதாக விடுவிக்கப்படுகின்றன. அவதார காலங்களில் பரம்பொருளின் உறவில் சிக்கிய ஆன்மாக்களுக்கு பேரின்ப ருசி சற்று காட்டப்பட்டு அதில் திளைக்க வழி கிடைக்கிறது. நல்லூழ் கொண்ட ஆன்மாக்கள் பரம்பொருளை ஒட்டிக்கொள்கின்றன. அந்த நல்லூழ் இல்லாதவை கை நழுவ விட்டு விடுகின்றன. ஓம் சக்தி.